ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஃப்ரைடே மார்னிங் வீடியோ தான். காலையில் எழுந்திரிச்சு பூஜைகள்லாம் முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி காலையில் சூரியன் அழகாக வந்திருந்தார். அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே கிச்சனில் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு க்ளீனாக வச்சுக்குவேன். ஏன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தாலும் எனக்கு கிச்சனில் வேலை செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும். அதனால் நைட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டா கொஞ்சம் எப்போவுமே லஞ்சுக்கு வந்து ரைஸ் தான் கொடுத்துடுவேன். இன்றைக்கி பசங்க தோசை தான் வேணும்னு கேட்டு அடம் முடிச்சிட்டு இருந்தாங்க. கிளாஸில் மற்ற பசங்களாம் தோசை சப்பாத்தி இதெல்லாம் கொண்டு வரதை பற்றி அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நேற்று வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது புளிச்சிருந்தது. காலையில் 2 பேர்த்துக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றிட்டேன். கூட வந்து அவங்களுக்கு தக்காளி சட்னி செஞ்சால் பிடிக்காது 2 பேர்த்துக்குமே. அதனால் தேங்காய் சட்னி கொடுத்தா கொஞ்சம் கெட்டுடுன்னு சொல்லிட்டு மல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். பாப்பாவுக்கு அது டேஸ்ட் ரொம்ப எப்போவுமே இட்லி மாவுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இது மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். மற்றபடி இட்லி தோசை ரெண்டுமே சாஃப்டாக நல்லாவே வரும். நேற்று மாவு அரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டா. அதனால் உளுந்த வடை போடலான்னு செஞ்சேன். உளுந்த வடை மாதிரி வரல, போண்டா மாதிரி இருந்தது. லஞ்சுக்கு இன்றைக்கி குட்டி தோசை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி இன்றைக்கி குட்டி தோசையே செஞ்சு கொடுத்துட்டேன். 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். டாடா, see you, bye.